ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கான சூப்பரான காமெடி சென்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு பஸ் கிட்ட தான் இப்போ ஹீரோ, அதாவது வடிவேல் இருக்காரு. அவர் பேசிட்டு இருப்பாரு. என்ன பேசுவார்னா, ஹாப்பி பர்த்டே டு யூ சுந்தர மாமா. இன்னைக்கு உங்களுக்கு 60வது பிறந்த நாள். நீங்க ஒரு தீவிர முருக பக்தர் அப்படின்றதுனால முருகன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த வருஷமாவது எந்த சேட்டையும் பண்ணாம நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் கையில இருக்க மாலையை 2 பக்கம் மாட்டி விட்டுட்டு, மாமா நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போய் சேர்ந்துட்டீங்க. நாங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? நீங்க எங்க இருந்தாலும் உங்க ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க அப்படின்னு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து மேல இருந்து காக்கா வந்து கக்கா போயிடும். மேல வந்து தொப்பு தொப்புன்னு மூஞ்சில போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதையும் எடுத்து நக்கி பார்த்துட்டு சீ அந்த மாதிரி பற்றி பார்த்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா சீ காப்பி அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்குவார். அப்புறம் அதோட பார்த்தீங்கன்னா சரி ஏதோ அது மூலியமா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு மரக்கல தலையில் வந்து டமால்னு விழுந்துரும். அடியும் கொடுக்குறீங்க ஆசீர்வாதமும் கொடுக்குறீங்க என்ன மாமான்ற மாதிரிலாம் பேசிட்டு இவர் வந்து அவங்க மாமா கிட்ட பேசி பேச்சுவார்த்தைலாம் முடிச்சது அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை சுற்றி சுற்றி ஒருத்தர் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஸ்ஸை தட்டி தட்டி பார்த்துக்கிட்டு கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருப்பாரு. உடனே ஒரு வடிவில் பார்த்துருவாரு. யார் நீங்கள் சுற்றி சுற்றி வரீங்க பஸ்ஸை தொட்டு தொட்டு பார்க்குறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பஸ்ஸோட ஓனர் அவர் கூட்டிட்டு வந்தால அவர் என்னது அப்படின்னு ஓனரோட சொந்த அதாவது முறப்பை அதாவது என்ன சொல்றது ரிலேஷன் அதாவது அவங்க அப்பாவோட தங்கச்சி மகனா அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டே இருப்பாரு. வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கும் பஸ்ஸை திறந்து பார்த்துட்டே இருப்பாரு. சொல்லிட்டே இருக்க ஓனர் திட்டு வரணும் போடான்னு சொல்லி அவனை விரட்டி விடும்போது ஓனர் இருக்கானே அவன் வந்துட்டு இந்த பஸ்ஸை என்கிட்ட வச்சுட்டு துட்டு வாங்கியிருக்கான் துட்டு அதனால தான் அந்த வண்டியை வந்து நான் என்கிட்ட விற்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பஸ்ஸை வாங்கிட்டாருன்னு இவர் எப்படி கூப்பிடுவாருன்னா முதலாளிக்கு முதலாளி என் முதலாளி வந்தவொடனே காசை வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துறேன் முதலாளிக்கு முதலாளி அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா கார் வேக வேகமாக வந்துகிட்டு இருக்கும். வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன அந்த காரை பார்க்குற உங்க முதலாளி இந்த காரில் வருவான்னு பார்க்குறியா அந்த காரில் வரணும்னா 7 ஜென்மம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த கார் வந்து நின்னவனு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் இப்போ முதலாளி இறங்குவார். யாருன்னா முரளி இருக்காரா அவர் தான் இப்போ அங்கே இறங்குவார். பேசி முடிச்சதோட பார்த்தீங்கன்னா இப்போ வடிவேலுக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். என்ன சொன்னேன் என் முதலாளி பற்றி எப்படிலாம் சொன்னேன் இப்போ பார்த்தியா நேற்று வரைக்கும் நாங்கள் ஏழை அந்த இப்போ கார் வாங்கிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னேன். சரி உடுப்பா எனக்கு வேண்டியது பணம் நான் சொன்னது தப்பு தான் மன்னிச்சுக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மட்டும் கேட்டுட்டு இருப்பாரு. ஒரு கார் கிட்ட வந்து முரளி இருக்காரு. அவர் கார் டிரைவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ வடிவேல் என்ன சொல்வார்னா எப்பா சீக்கிரம் வாப்பா இங்கே பாரு இவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான் வந்து அவனோட பணத்தை மூஞ்சில் தூக்கி எறினு அழகா நீ அமைதி அமைதி இதோ வந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ கார் டிரைவர்கிட்ட பேசுவார். சார் வந்து இறக்கி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் லிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதோட டீ காஃபி ஏதாவது வேணாப்பா அதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு இல்லை சார் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்களா காலையில் தான் ஒன்றுமே சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். கார் லிஃப்ட் கொடுத்தது பெரிய விஷயம் உனக்கு டீ காஃபி வேறு போய் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிடுவார். வந்து நின்னவனு பார்த்தீங்கன்னா திரும்ப வடிவேல் வந்துட்டு இங்கே பாருப்பா ஏதோ பணம் கொடுக்க லேட் ஆயிடுச்சு அதனால இந்த ஆள் கிட்ட விற்க போறான பஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டா மூஞ்ச வச்சுலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா உடனே அவர் என்ன சொல்வார்னா நான் தான் அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டாலே இப்போ எதுக்குப்பா எங்க 2 பேர் கிட்ட மூட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. எப்பா நீ பணத்தை கொடுப்பா நான் போயிடுறேன்னு சொல்லும்போது முதலாளி உங்களுக்கு நான் பணத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அதுக்காக இவ்வளோ அழகான பஸ்ஸை நீங்கள் அதுக்குள்ள வேலை பேசிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி வேற கேட்பாரு. தெரியாம பேசினப்பா மன்னிச்சுக்கப்பான்னு சொல்வாரு. அது எப்படி அப்படி என்ன அப்படி விட முடியும் எங்க அப்பா ஞாபகமா இருக்கிற ஒரே பொருள் இந்த பஸ் மட்டும் தான் அதே நீங்க வேலை பேசுறீங்க கேட்கும்போது தொழில் வியாபாரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால கொஞ்சம் கோமா பேசிட்டேன் நான் திரும்பவும் மன்னிப்பு கேட்கறேன் பணத்தை கொடுத்துருப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளோ கேட்குறீங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஒரு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு பேகை ஜிப்பை திறப்பாரு. 10,000 தானே சரி பரவாயில்ல அதையாவது கொடுன்னு சொல்லி அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வாங்கலாம் அதை கடன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தன்ட்ட போனேன் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு பேகை திரும்ப ஜிப் எடுத்து முடிவாரு. அப்போ பணம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லுவாரு. அவர் இருக்காருல கடன் கொடுத்தவர் அவருக்கு சம்மக்கம் வந்துட்டு இவ்வளோ நேரம் காசு இல்லாமல் என்னை வந்து 1000 மன்னிப்பு கேட்க வச்சுன்னு சொல்லிட்டு வடிவேல் மூஞ்சில 2 அறையை போட்டுருவார். அதோட பார்த்தீங்கன்னா முரளிக்கு சம்மக்கம் வந்துடும். டக்குனு என்ன பண்ணுவார் ஹீரோ அவர்கிட்ட இந்த வேகமாக அந்த இடுப்பு கிட்ட ஏதோ எடுக்க போவார். வேணாப்பா விட்டுருப்பான்னு மாறி மாறி சொல்லிட்டே இருப்பாங்க. டக்குனு அவர் எடுக்கிறது இப்போ என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரையா கயிறு இருக்குல்ல அதை எடுத்து வச்சுட்டு பாரு. இது என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தங்கம் நாணயம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பா தங்க ஆபரணம் அப்படின்ற மாதிரி என்னது இதுன்னு பார்த்தா வந்துட்டு சின்னதாக வந்து இடுப்பு செயின் இருக்கும் அதை சுற்றி பெரிய கயிறாக இருக்கும். இது என்னப்பா இதுன்னு கேட்கும்போது என் தாத்தா எனக்கு ஆசையாக போட்டது அப்போ எனக்கு 3 வயசாக இருக்கும் போது என் இடுப்பு சைஸ் இது மட்டும் தான் அப்புறம் வளர வளர கொஞ்சம் அது 2 பக்கமும் கயிறை கட்டி அதை நான் பெருசாக்கிக்கிட்டேன் இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அது வரைக்கும் எங்கள் பஸ்ஸை எங்கள்கிட்ட கொடுங்க அதை நாங்கள் இப்போ எங்கேயாவது வச்சு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. அவர் வந்து ஒத்துக்க மாட்டார் இதெல்லாம் பத்தாது நீ காசு கொடுக்காம வண்டியை எடுக்கவே விட மாட்டேன்னு சண்டை போட்டுருப்பார். இப்போ வினு சக்கரவர்த்தி இருக்கார்ல அவர் வந்துருவார். அவர் வந்துட்டு என்னடா இங்கே வண்டி நீ பாடிட்டு பிரச்சனை பண்ணிருக்கீங்க வண்டி எடுங்க நீங்கள் வண்டி எடுத்தால் தான் நான் வண்டி எடுக்க முடியும்னு சொல்லிட்டே இருப்பாரு. உடனே வேகமாக அவர் 2 பேர் வண்டி எடுக்க போவாங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது என் பிரச்சனை முடிச்சா தான் வண்டி எடுக்க விடுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். உடனே உன் பிரச்சனை எல்லாம் நடுவில் பண்ணக்கூடாது வேற எங்கேயாவது போய் பண்ண நான் டியூட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும் நான் என் டியூட்டியை தான் பார்க்குறேன் இவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் இருக்க சொல்லுங்கன்ற மாதிரி அவர் சொல்லவும் சமாதானம் பேசி முடிக்கவும் இப்போ ஹீரோவும் அவரும் வந்துட்டு அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துறோம்னு சொல்லுவாங்க. சரி அந்த இப்போ வச்சிருந்த அந்த கையில் அந்த அரணா அப்படி அதையாவது கொடுன்னு சொல்லி இத்தனோடு தங்கம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு சரி ஓகே மிச்ச படத்தை நீ எப்போ கொடுப்பா இவர் சொல்றாரு காலத்துக்கு ஒரே காலத்துக்கு விடுறேன் பிப்ரவரி 30 அது கண்டிப்பாக கொடுத்தாரா சார் சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். உடனே இவர் அப்போ பிப்ரவரி 30 கண்டிப்பாக கொடுத்துருவலன்னு கேட்கும்போது கண்டிப்பாக கொடுத்துரும் பிப்ரவரி 30 சொல்லிட்டு வடிவேல் சொல்லுவார். உடனே அதுக்குள்ளே வினுச்சக் அவர் வேற ஒரு பக்கம் அவங்க தான் கோவிலுக்கு முன்னாடி நின்றுட்டு பிப்ரவரி 30 இது கொடுக்குறேன்னு சொல்றாங்களே அப்புறம் என்ன அப்படியே அவங்க பஸ் எடுத்து போட்டோம் நான் வண்டிக்கு போகணும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் வண்டி எடுக்க போயிருவாங்க. உள்ள போய் ஹீரோ உட்காந்து தெரியும் அவரோட வயசான கெட்டப்பில் தான் அவங்க அப்பா இருப்பார். அவருக்கு நல்லா வணக்கம் சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வண்டி எடுப்பாரு. இவங்க 2 பேர் பற்றி யோசிச்சு பார்த்துட்டு பிப்ரவரிக்கு ஏது 30 கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் உள்ள மொத்த பக்கம் இவங்க 2 பேரும் டோட்டல் அப்படியே கலரை மாற்றி விட்டுரும். அது பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ரோட்ல வண்டி வந்துட்டு இருக்கும்போது இவர் ஹீரோ வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. அவர் நல்லா உள்ள படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பார். திடீர்னு கீச்சு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். உடனே அப்படி முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூஞ்சில வந்து பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். இவர் என்ன சத்தம் இது முழிச்சு பாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலி இருக்கும் கீச்சு சத்தம் போட்டுட்டு நீ வந்துட்டியா நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும் போதே அவர் மூஞ்சில லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். உன்னதாண்டா இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன் இனிமே நீ தப்பிக்கவே முடியாது ஒரே அடியில் உன் கதையை முடிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லுவார். வேகமாக இப்போ ஹீரோ கிட்ட வருவார். அவர் வந்து இப்போ சிக்னல் போட்டிருப்பாங்க சிக்னல் இருப்பாரு மச்சான் அவன் வந்துட்டான்டா எவன் தான் கேட்கும்போது அதான்டா அவன் என்னோட எதிரி என்னோட கனவை கலைச்சவன் என் பாஸ்போர்ட்டுக்கு சுக்குநூறாக பிச்சு போட்டவன் அவன் வந்துருக்கான்டா அப்படின்னு அவனை அடிச்சே இப்போ கொலை போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அதுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு ஸ்டேரிங் இப்படி பார்த்து ஸ்டேரிங் அடுத்தது
நான் அவங்க அப்பா ஃபோட்டோ எடுக்க போகிறேன், கொன்னே போடுறோனே அப்படி இப்படி மிரட்டவும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த இது இருக்கும்ல, அந்த கீர் போடுறது இருக்கும் பார்த்தீங்களா, அதை பிடிக்கிட்டு போய் டே சிக்னல் போட்டுருக்கான் குடுறானா, அதை கேட்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு அதை பிடிங்கி எடுத்துட்டு போய் அந்த எலியை விரட்டுறன்ற பேரில் ஒரு அடி கூட எலி மேலே படாது. டப்புன்னு அது ரைட் போனால் லெஃப்ட் போனால் ரைட்டு மாறி மாறி அடிச்சிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா ரோடு வரைக்கும் இறங்கி அது ஓட ஆரம்பிச்சு. அது பின்னாடி இவர் ஓடி பார்த்தீங்கன்னா ஐயோ காலை தூக்கி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வம்பளத்துட்டு போவார். என்னன்னு கேட்கும்போது எலியாவது புளியாவது போய் அந்த பக்கம் அப்படின்னு மாறி மாறி எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்கே வேற கிரீன் லைட்டை போட்டுருவாங்க. ஐயோ எங்கே போனான்னு தெரியல, அழகா எங்கடா போனா வாடா வாடா இப்போ ஹீரோ கூப்பிட்டுட்டே இருப்பாரு. இவர் காதலே வாங்க மாட்டார். இவர் எலி அடிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருப்பாரு. இப்படி அவர் எலியை தோத்திட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டு இவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிராஃபிக் போலீஸ் வந்து கையை காட்டுவார். ஐயோ கையை வேற காட்டுறாரு, என்ன பண்ண தெரியல. பேசி அவருக்கு சொல்ல இவர் கேட்காம இருக்கனால இவர்கிட்ட நேரம் நடந்து வந்துருவாரு. ஐயோ காசு வேற இல்லை, இப்போ எப்படி சமாளிக்க தெரியாம கண்ணாடியை கழட்டி பேக்கெட்டில் வச்சுட்டு வீட்டில் அண்ணி பிள்ளைங்களா நல்லா இருக்காங்கன்னு கேட்கும்போது வண்டி எடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான். என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட சொந்தம். அவனோட பாஸ்போர்ட் அந்த எலி இது பண்ணிடுச்சு, அதை அடிக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருக்கேன், இப்போ வந்துருவான் சார் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வினோத் சக்கரவர்த்தி இருக்கார்ல, அவர் திரும்ப வந்துருவார். வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தவொன்னு குட் மார்னிங் சார்னு வேற அவருக்கு விஷ் பண்ணுவார். அதோட அவருக்கு வந்து இவங்களை பார்த்தவொன்னு அன்னைக்கு லாஸ்ட் டைம் புகை போட்டு போனார்ல, அதான் ஞாபகம் சமக்கம் வரும். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது லாஸ்ட் வாங்கி கொடுத்த இன்னொரு தடவை இந்த டப்பா வண்டியை தூக்கிட்டு எங்கேயாவது வந்த அப்படின்னா வந்துட்டு உன் டப்பா வண்டியை பிடிங்கி வச்சுட்டு இதை மாதிரி பண்ணிடுவா எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மிரட்டுவார். இப்போ வந்து ஹீரோ என்ன சொல்வார்னா, டே அழகா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஓஹோ இப்போ நான் அழகா இருக்கேன்றதை சொல்லி என் ஐஸ் வைக்க பார்க்குறியா, நான் அழகன்றது இந்த உலகத்துக்கே தெரியுமேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. உங்களை இல்லை சார் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திட்டுவார். அவங்களாம் திட்டிட்டு இருக்காங்க, இனிமேல் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ இறங்கி கீழே வந்துருவாரு. இவர் அப்போ தான் எலியை துரத்திட்டு போயிட்டு இருப்பார். அது இவர்கிட்ட ரொம்ப வளர்த்திட்டு நின்றுட்டு இருக்கும். அங்கே போனோம்னா அதை பிடுங்கிடுவார். பிடுங்கும்போது கொடுக்க மாட்டார். கூடுறா இதை வண்டி எடுக்கணும், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து வடிவில் திட்டும் போது ஆமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, அந்த எலி அடிச்சு கொள்ற வரைக்கும் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த லிவரை வச்சு தான் வண்டி எடுக்க முடியும்னு சொல்லுவார். ஒன்று இவர் என்ன சொல்வார்னா, இந்த லிவரை வச்சு தான் அந்த எலியோட லிவரை எடுக்க முடியும்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. மெயின் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏன் மெயின் ரோட்டில் எலி அடிச்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. ஜாம் அப்படின்னு சொல்லும்போது எது வண்டியில் இருக்க ஜாமியை சாப்பிட்டுருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ஜாம் இல்லடா டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கத்தும்போது இப்போ தான் வந்து வடிவேல் கவனிப்பாரு அங்கே இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு அப்படின்றத. இங்கே பாரு எவ்வளோ ஆயிருக்குன்னு சொன்னேன். போன வாரம் மவுண்ட் ரோட்டில் ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறமே, இதை விட அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவார். அப்படி வந்து பிடிங்க வந்துட்டு நேராக இப்போ இவர்கிட்ட வருவார். சார் சார் லிவர் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கூட்டி அதாவது கட்டிக்கிட்டே வருவார். அழகா இவர் தான் போலீஸ் சொல்லும்போது உடனே படார்னு ஒரு ஆளோ அடி விழும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனை தான் நீ அழகன்னு சொன்னியா, அதுக்கு தான் அந்த ஆரா அப்படின்னு சொல்லுவார். வண்டி எடுக்க சொல்லுவார். சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளே ஏற பார்ப்பார். ஒவ்வொரு பொருளாக கையோட வந்துகிட்டே இருக்கும். ஒரு வழியாக ஏறி உள்ளே உட்காந்துருவார். ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். உடனே போயிட்டு இப்போ வண்டி எடுக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு திரும்பவும் போலீஸ்கார் மிரட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு சார், உடனே தள்ள சொல்லியாது எடுறா அப்படின்னா வடிவேல் போய் நீ வண்டியை தள்ளுற அப்படின்னா அப்போ நீ வான்னு சொல்லி கூப்பிடுவார். நான் வந்துட்டு யாரா வண்டி விட்டுறது, நீ போய் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுருவார். அப்புறம் அந்த போலீஸ் கட்டவர் என்ன சொல்வார்னா, சார் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, இப்போ போனானே வண்டியை தள்ளுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்கினாலும் தூங்கிடுவான், நீங்கள் போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளுங்க சார் கொஞ்சம் நேரம் முறைப்பார். அப்புறம் போய் ஹெல்ப் பண்ணுறான்ற பேரில் போவார். போகுது பார்த்தீங்கன்னா இங்கே வண்டியை தள்ளுறன்ற பேரில் அவர் வண்டியை தள்ளிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா அந்த படி மாதிரி மேலே போகிறதுக்கு வச்சிருப்பாங்களா, அது கையோடைய பிடிங்கி இவர் ஒரு அடியை போட்டு விட்டுரும். அதோட பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வண்டி எடு அப்படின்னு இது மாதிரி பண்ணிட்டு இடம் திட்டுவார். திட்டும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த பஸ்ஸில் திரும்ப ஜாயின் பண்ண வருவார் பாருங்க. அதோட பேக் சைட் கண்ணாடியை உடச்சிருவார். என் கண்ணாடியை உடச்சிட்டியானு வண்டி நிப்பாட்டும் போது நிப்பாட்டினா அவ்வளோதான், இவர் வர மரட்டும் போயிட்டே இருப்பார். நிறுத்துறான்னு கத்திட்டு பின்னாடி ஓடி வந்துட்டு அந்த பஸ்ஸில் வந்துட்டு அதை மாட்டிட்டு அதை மாட்டியிருப்பார். மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அந்த இடத்துல தூங்கிட்டே இருப்பார். தூங்கும்போது கரெக்டாக கையில் வேற அவந்துரும். அப்படியே நிப்பாட்றா ஐயோ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வருவார். வண்டியை நிப்பாட்றான்னு கத்திக்கிட்டே வருவார். உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன் கண்ணாடியை உடைக்கிறானு, நீ என்னடா பார்க்குறது, என்னோட கோலத்தை அதை ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கா நிப்பாட்றான்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவார். சிங்கிலே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சிறப்பு விருந்தினராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பஸ்ஸையே வந்து வீடாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்காருல்ல, அதனால அவர் தான் சிறப்பு விருந்தினர்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்க வந்திருப்பாங்க. இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னோன்னு என் பேர் கோபி கிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இவர் பக்கத்தில் என் பேர் அழகன் வேற சொல்லிப்பாரு. அவரும் வடிவேல் இருக்கார், அவரும் அறிமுகப்படுத்திப்பார் தானே. இல்லாமல் இப்போ வடிவேல் என்ன பண்ணுவாருன்னா அவர் முகத்தை தொடச்சிக்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு துணியை கொடுப்பாரு. அதை பார்த்து அது கறி துணி மாதிரி இருக்கும். அவர் முகத்தை போதுமான்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு காட்டினா ஒரு மூஞ்சி ஃபுல்லாக கறியாக பூசிடும். வேணும்னே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படி ஆனோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். இப்போ அவர் பேச ஆரம்பிப்பார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் நான் பிறந்தேன், அங்கே தான் எங்கள் அப்பா இப்படின்னு சொல்லும்போது அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு இப்படி பேர் சொன்னாலே எங்கள் அப்பா உங்களுக்கு நல்லா தெரியும், இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அவர் தாங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சதோட எங்கள் அப்பா அம்மாக்கு நான் ஒரே பிள்ளை, எங்கள் அப்பா வந்து பஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பஸ்ஸுக்கார் வந்து எங்கள் அப்பா வெடிச்சிட்டாரு. அப்போவே எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் இறந்துட்டாங்க, எனக்குன்னு இப்போ எதுவுமே இல்லை, அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குங்க. அப்போ இடிச்சவர் வந்து சொன்னார் நம்ம 2 பேரும் சமரசம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அவங்க பேசி எங்களுக்கு வந்து லோன் தரதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் சீக்கிரமே வந்து பஸ்ஸில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஆரம்பிக்க போகிறோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக எங்களோட வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பஸ்ஸுனால நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு கேட்கும்போது வடிவேல் வாயை விட்டுருவாரு. ஆமாங்க நாங்கள் வந்து பஸ் எடுத்துகிட்டு போனாலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்லும்போது அவர் காலை மிதிச்சிட்டு இப்போ இவர் என்ன சொல்வார்னா, அப்படிலாம் கிடையாதுங்க, எங்கள் பஸ் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல, போலீஸ்காரங்க அதாவது டிராஃபிக் போலீஸ்காரங்க தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, எங்கள் பஸ்ஸை பார்த்தாலே சொல்லி நான் துரத்துற மாதிரி துரத்துறாங்க, டிராஃபிக் போலீஸ் எல்லா போலீஸ்காரும் இப்படி தான் பண்ணுறாங்க, ஆனால் எங்களை மதிப்புக்குரியவர் அந்த வீரப்பன் சார் இருக்காரு தி கிரேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா இவரும் அவங்க பேசுறதெல்லாம் இப்போ டிவியில் லைவாக வந்துட்டு இருக்கும், அதை கேட்டுட்டு தான் இருப்பாரு. என்ன சொல்வார்னா, மற்றவங்க கிட்ட பார்த்தீங்களா டிவியை சாக்கா வச்சு என்ன புகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரும் சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் தான் நல்லா சொல்லுவோம், மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் போட்டு அவ்வளோ கிளிச்சு எடுத்துருவாரு. இந்த வீரப்பன் மக்களை புளிஞ்சு இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி போலீஸ்கார மாதிரி இருக்குது, ரவுடி மாதிரி இருக்குது, பொறுக்கி மாதிரி இருக்குது, காட்டு பண்ணி மாதிரி இருக்கான், இவ்வளோ குண்டா இருக்கான், இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பேசும். இவங்களுக்கு பேட்டியை முடிச்சுக்கலான்ற மாதிரி இருக்கும், ஆனால் கொடுக்கவே மாட்டார் மைக்கை. அவர் பாட்டுக்கு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாரு. நம்ம மவுண்ட் ரோட்டுக்குள்ள அவர் வந்து அப்படி குனிய வச்சு அவருக்கு தெரிய வச்சு அவர் மேலே எண்ணெய் ஊற்றி அவரை எரிச்சு இது பண்ணி அதை பண்ணி இஷ்டத்துக்கும் அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சு. இவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வடிவேலுக்கு அந்த அளவுக்கு பயமாக இருக்கும், அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. பேசுகிற பேச்சு இவர் போகிற வழியே சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பேட்டியை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்கள்ட்ட மைக்க பிடிக்கிறார். இல்லை நான் இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது, நீங்கள் கேட்டு தான் ஆகணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மைக்க பிடிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுருவாங்க. கரெக்டாவே பண்ணி முடிச்சுட்டு, இப்ப நேரா வந்துட்டு பொண்ணு மாப்பிள அழைச்சிட்டு போறதுக்காக பேசி வைப்பாங்கல்ல வண்டி, அந்த வண்டிக்கெல்லாம் இவங்க பேசி வச்சுருவாங்க. இந்த மாரி இந்த வண்டி வரும், யாருப்பா குப்பை வண்டிய இப்ப கூப்பிட்டது அப்படின்னு கேட்பாங்க. இது குப்பை வண்டி இல்லங்க, ஃபுல்லா மூலிகை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கங்க ஓட்டை உடசலா இருக்குல்ல, அதனால அதெல்லாம் செலவு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபுல்லா மரத்துல இருந்து புடுங்கி ஃபுல்லா கட்டி விட்டு கூட்டு வந்திருப்பாங்க. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, நேரமாகுதுங்க, நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணு மாப்பிளைய மட்டும் வர சொல்லுங்க, கூட்டிட்டு போயிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த டெக்கரேஷன்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் பார்த்தா சரியாவே இல்லையே, சரி இப்பவேலாம் கிளம்ப முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் சொந்தக்காரங்களாம் வர வேண்டியிருக்கு, வந்த உடனே கூட்டிட்டு போகணும்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டிய கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு, சொந்தக்காரங்களாம் வீட்டுக்குள்ள பார்ப்பாங்க. எங்க வீட்டுக்குள்ள போறீங்க, எல்லாம் பஸ்ல இருங்க பஸ்ல இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வாண்டடா புடிச்சு ஏத்தி விட்டுருவாங்க பஸ்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை எங்க, மத்தவங்கலாம் இன்னும் மாப்பிள்ளை இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க மாப்பிள்ளைய ரெடி பண்ணி கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்ப உள்ள போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. இவங்க போய் மாப்பிள்ளைன்னு கத்தும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஷேவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் மீசையே இதாயிரும். அதுல இந்த குட்டையா இருப்பார்ல போண்டா அவர் தான் மாப்பிள்ளையா வேற இருப்பாரு. அங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் தான் மாப்பிள்ளையா, சரி ஓகே நம்ம ரெடி பண்ணிடுறோம், நாங்க ரெடி பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர தூக்கி, அவர குள்ளமா இருக்கான்னு சொல்லிட்டு அவர தூக்கி சேர்ல நிப்பாட்டிருவாங்க. நிப்பாட்டிட்டு ஏதோ ஒரு புள்ளைங்க கையில ஒரு பொம்மை கிடைச்சா அதுக்கு எப்படி மேக்கப் பண்ணுமோ அந்த மாதிரி இஷ்டத்துக்கும் அவர் முடிய வெட்டி, அவரோட மீசைய வெட்டி, அவர் மூஞ்சி ஃபுல்லா பவுடர் ஆப்பி, அவருக்கு இஷ்டத்துக்கும் புருவத்த வரைஞ்சு பொட்டு வச்சு, அவர் உண்டு இல்லன்னு பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி முடிச்சுட்டு, எவ்வளோ அழகா ரெடி ஆயிட்டாரு பாருடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாப்பிள்ளைய பாட்டு பாடிட்டே கூட்டிட்டு வருவாங்க. மாப்பிள்ளைய ரெடி பண்ணி கூட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையோட அப்பா வந்து கோவப்படுவார். யார் அந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது, மாப்பிள்ளை வர நேரத்துல அப்படின்னு கேட்கும்போது, இது உங்க பையன் தாங்கன்னோட, என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா கோலம் இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒண்ணும் இல்லங்க, மூக்குலேருந்து சளி வர மாதிரி மீசை வடியுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வடிவேல் சொல்லுவாரு. இதுதாங்க இப்போ உள்ள ஃபேஷனு, ட்ரெண்டிங் அப்படி இப்படின்னு எல்லா இப்ப ஹீரோவும் சொல்லுவோம். அப்படியா? அப்ப சரி சரி நல்லா தான் இருக்கும். சரி வாங்க வாங்கன்னு அவரும் ஒத்துக்கிட்டு போயிடுவாரு. வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ சொல்லுவாரு. இப்ப மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொல்வாருன்னா, நல்ல காரியத்துக்கு போறோம், நல்ல நேரம் வரும்போது தான் வண்டியில ஏறுவோம், ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அட வாங்க போவோம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரை இழுத்துட்டு போய் வண்டியில ஏத்திடுவாரு. இப்ப மாப்பிள்ளை ஏற சொன்னா ஏற மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிப்பாரு. ஏன்னு சொல்லிட்டு இப்ப வடிவேல் கேட்பாரு. நல்ல காரியத்துக்கு தானே போறோம், நீ வண்டியை எடுத்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இப்படி திருப்பிட்டு திரும்ப கொண்டு வந்து நிப்பாட்டு, அப்பதான் ஏறுவேன். ஒரு இன்ச் கூட நான் வர மாட்டீங்களான்னு கேட்கும்போது, நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்லுவோம். சரி இப்படி திரும்பி நில்லுங்கன்னு சொல்லிட்டு போலாம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். அந்த புகை ஃபுல்லா மாப்பிள்ளை மேல பட்டு அப்படியே கருகருன்னு ஆகி நிப்பாரு. இப்ப மாப்பிள்ளைய விட்டுட்டு இப்ப இவங்க எல்லாம் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு அதுவும் தெரியாது. கலாட்டாலாம் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப பசிக்கும் ஹீரோக்கு, அவருக்கு சாப்பிட கூட எதுவும் இருக்காது, அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்ப வடிவேல் வருவாரு, சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாரு, மத்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. எதுடா இதுக்கெல்லாம் காசு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் இப்ப நம்ம ஒரு வேலை வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியா உன்னை பார்த்தா நம்புற மாதிரி தெரியலன்னு, நான் சொல்றத நம்புப்பா, இதை சாப்பிடு, இதுக்கப்புறம் கோழி பிரியாணி, முட்டை பிரியாணி, அது இது ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு அப்படின்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, வண்டிக்குள்ள வந்து லைட் எரியுது. என்னடா வண்டிக்குள்ள லைட் எரியுதுன்னு கேட்கும்போது, அது மின்மினி பூச்சின்னு சொல்லுவார். மின்மினி பூச்சி இவ்வளோ பெரிய லைட் எரியுதான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவருக்கு உண்மையை சொல்லுடான்னு கேட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து, ஏற்கனவே 1 மணி நேரம் டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு, இது 1 மணி நேரமா உண்மையை சொல்லுடான்னு பார்த்தீங்கன்னா, அங்க தப்பா ஏதோ யாரோ ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க, ஆணும் பொண்ணும் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேர் இந்த மாதிரி தப்பா ஏதோ பண்றாங்கன்னு இவருக்கு செம்ம கோவம் வந்துரும். அந்த வண்டி எங்க அப்பா மாதிரி அதுலயாடா இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிக்கிறதுக்காக விரட்ட ஆரம்பிச்சிருவாரு. இவங்க 2 பேருக்கு இப்ப வாய் தகராறு, கை தகராறு, 2 பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. அதோட வடிவேல் இப்ப பஸ்ஸுக்கு கல் எடுத்துருவாரு. எதுக்குடா இப்ப கல் எடுக்கிறேன்னு கேட்கும்போது, தூரம் மண்ணி ஏரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே இவர் வந்துட்டு பேச்சா தான் இருக்கும். எங்கடா பேசிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் நீ அடிச்சிட்டு இப்ப நான் அடிக்கும்போது மட்டும் இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, வெளியே சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க 2 பேரும் இறங்கி ஓடிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க மாறி மாறி அடிச்சுட்டு துரத்திட்டு ஓடும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப போலீஸ்கார் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கே வந்துருவாங்க. அவர் வீட்டு பெல் அமுத்திட்டு அவங்க 2 பேரும் இப்படி அவன் பின்னாடி துரத்திட்டு வராருன்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு. பார்த்தீங்கன்னா, கதவை திறந்துட்டு அந்த போலீஸ்கார் வரும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வீட்டுக்குள்ள ஓடிடுவாங்க. இவர் வெளியே வந்து பார்க்குறவர் வந்து யாரையுமே காணுமே அப்படின்ட்டு இப்ப அவரும் உள்ள போய் கதவை டாப்பால் போட்டுப்பாரு. 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள போய் அவங்க சண்டைய ஆரம்பிச்சுருவாங்க. தட்ட தூக்கி தூக்கி வீசிக்கிட்டே இருப்பாங்க உள்ள உட்காந்துட்டு. இவர் பாட்டுக்கு அந்த போலீஸ்கார் கார்ட்டூன், அதாவது டாம் அண்ட் அதை பார்த்துக்கிட்டே வந்து அந்த கார்ட்டூனை பார்த்துக்கிட்டே வந்து வாழைப்பழம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தட்டு வீசினது இவரோட வாழைப்பழம் பாதியா பறந்து போயிடும். என்னடா ஒரு பாதி வாழைப்பழத்தை காணோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, இவர் போய் கண்டுபிடிச்சிருவாரு. வீட்டுக்குள்ள இவங்க 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களை அடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வருவாரு. ஆனா அவங்கள பார்த்தீங்கன்னா, இவரை தெறிக்க விட்டுருவாங்க. அவர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கார்பெட்டை பிடிச்சி இழுத்து அவர் அங்கேயே உருண்டு விழ ஆரம்பிச்சிருவாரு. படியில வந்துகிட்டு இருக்கவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க வலிக்கிட்டே வந்து. அதோட 2 பேரும் சில மாதிரி நின்னுகிட்டு மாறி மாறி இந்த சீன் வந்து பார்த்தா தான் அவ்வளோ காமெடியா இருக்கும். இந்த படம் ரொம்பவே காமெடியா இருக்கும். இந்த காமெடி சீன்ஸை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு காமெடி சீன்ல சந்திக்கலாம்.